ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த ட்ராமாவோட 10th எபிசோட் பார்த்துலாங்களா? ஸ்டார்டிங்லேயே நம்ம கிம்மை ஃபர்ஸ்ட் இயரில் காட்டுறாங்க. அவன் ஜாயின் பண்ணியிருப்பான்ல, அப்போ கூட ஜூனியருக்குலாம் சீனியர் வந்து பார்ட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, வெல்கம் பார்ட்டி. அதுலேருந்து காட்டுறாங்க. அவன் பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கான். எப்பயும் மாதிரி மேலேருந்து ஏதோ ஒரு பெயிண்ட் டப்பா விழுக, அப்பையும் ஜெட்டு தான் வந்து காப்பாற்றுறான். அதாவது ஜெட்டும் கிம்மும் எப்படி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்கன்றதை இந்த சீனில் காட்டிட்டு இருக்காங்க. ஜெட்டுமே என்ன எங்கே பார்த்து வந்துட்டுருக்க, அது என்ன அந்த பெயிண்ட் டப்பா கரெக்டாக ஓ மேலே வந்து விழுந்துட்டுருக்கு, ஏதாவது சாபம் வாங்கிட்டியான்ட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. ஆனால் அந்த கிம்மு ஜெட்டு பேசுகிறதெல்லாம் எதுவுமே கேட்கல. ஏன் சுற்றி நின்றுட்டு இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸில் யாருமே பார்க்கல. இப்போ இங்கே ஏதாவது பேய் இருக்கணுமே, இல்லைன்னா இது மாதிரி எனக்கு நடக்காதேன்ட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். இவன் என்னடா சுற்றி முற்றி எங்கெங்கேயோ பார்த்துட்டு இருக்கான், யாரடா பார்க்குறான். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் இவனையே பார்க்க ஜெட்டுமே அதை நோட் பண்ணுறான். கிம்மு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு பேய். அந்த பேய் என்னன்னா இவனையே பார்த்துட்டு இருக்கு எப்பயும் மாதிரி. கிம்மும் அதை பார்த்து பயந்துட்டு இருக்க. ஜெட்டுக்கு புரியுது கிம்மு கண்ணுக்கு மட்டும் ஏதோ தெரியுது போல இருக்கு, அதை பார்த்து இவன் பயந்துட்டு இருக்கான்ட்டு. ஜெட்டுமே கேட்குறான், நீ அதை பார்க்குறியான்ட்டு. கிம்மு ஆமான்னு சொல்லி தலையாட்ட, அப்போ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னடா இப்படி பயந்துட்டு இருக்கேன்னு கேட்க, ஜெட்டு தான் சமாளிக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பயந்துட்டான், மேலே பெயிண்ட் டப்பா விழுந்துச்சுல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி காப்பாற்றி விட்டுட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அங்கே சீனியர் வந்து, இங்கே என்ன எல்லாரும் கூட்டம் போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, அச்சிஜா என்ன பெயிண்ட் டப்பாலாம் போட்டு இப்படி நாசம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, ஜெட்டும் அந்த பெயிண்ட் டப்பா என்னோட ஃப்ரெண்டு மண்டியில் விழுந்திருக்கும், நீங்களா வந்து பதில் சொல்வீங்கன்னு சொல்ல, அதுக்கு அந்த சீனியர் தையா தக்கான்னு கூச்சிட்டு இருக்கான். இப்படிலாம் இந்த இடத்த நாசம் பண்ணிட்டீங்க, இதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பான்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்லாம் பின்வாங்கிட்டாங்க. நம்ம உண்மை பேர் ஒலி கிம் இருக்கான்ல, நான் வேணா பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிறேன்ட்டு கையை நீட்ட, ஜெட்டுமே சரி நானுமே பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி 2 பேருமே பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிறாங்க. என்னடா பனிஷ்மெண்ட் பார்த்தா தோப்புக்காரனை போட வச்சிருக்காங்க போல. அப்புறம் என்ன, 2 பேருமே பனிஷ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஜெட்டும் கேட்குறான், ஓ கண்ணுக்கு இதெல்லாம் தெரியுதா, அதனால தான் நீ ஒரு மாதிரி வியர்டாக நடந்துக்கிறியான்னு கேட்க, அதுக்கு கிம் இருந்துட்டு, இப்போ மட்டும் இல்லை என்னோட ஸ்கூல் டைம்ல இருந்தே இப்படி தான், எனக்கு எல்லா பேயும் கண்ணுக்கு தெரியும், அதனால தான் நான் டிஃப்ரெண்ட்டாக நடந்துப்பேன், எனக்கு இது மாதிரி நடந்துக்கிறனால எனக்கு யாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜெட்டுமே எங்கள் அப்பா கூட இப்படி தான்டா சொல்லுவார், நான் ஏதோ வியர்டாக நடந்துக்கிறேன்ட்டு, அதனால தான் எனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை போல, அப்போனா உங்கள் குடும்பத்துக்கு சாபம் இருக்குது, அதனால தான் பேயெல்லாம் உன்னை சுற்றிட்டு இருக்கான்னு கேட்க, அதுக்கு கிம் இருந்துக்கிட்டு, ஆமான்னு நினைக்கிறேன், என்னன்னா எல்லா பேயுமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, கெட்டவங்களும் சொல்ல முடியாது இல்லையா அப்படின்னு கிம்மு சொல்ல, ஜெட் இருந்துக்கிட்டு, ஓகே நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எங்கள் ஊர்லேயே ரொம்ப பெரிய ஷாமன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நம்பர் வேணா உனக்கு வாங்கி தரேன், அவர் உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்ல, அது மட்டும் இல்லாமல் ஜெட்டு அவன் பேக்லேருந்து புதையல் மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த மந்திரிச்ச வச்ச அரிசி, அது மட்டும் இல்லாமல் புனித தண்ணி, அப்புறம் மந்திரிச்ச எழுதின அந்த பேப்பர், அதெல்லாம் எடுத்து காட்டிகிட்டு இருக்கான். கிம்முக்கு இதெல்லாம் பார்க்க ஆச்சரியமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெட், உன்னை இன்னைக்கு நான் ஃபஸ்ட் டேவே பார்த்துட்டேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, ஜெட்டுக்குமே அதே தான் ஃபீலிங், எனக்கும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான்னு 2 பேருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இனிமே நம்ம 2 பேருக்குள்ளேயும் எந்த ஒளிவு மறைவும் இருக்கவே கூடாது, எங்கே போனாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போகிறோம், சேர்ந்து தான் வரணும், சரியா அப்படின்ட்டு 2 பேரும் ப்ராமிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் கிம்மை தான் காட்டுறாங்க. இவன் தான் மாஸ்டர் வீட்டிலேருந்து சொல்லாமல் கொள்ளாமல், அதுவும் ஜெட்டுக்கிட்ட வேற ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், எப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எது நடந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருப்போம், உண்மையவே பேசுவோம் அப்படின்ட்டு. இவன் ஜெட்டுக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் வந்துட்டோமேன்ட்டு அந்த கவலையிலே உட்காந்துட்டு இருக்க. எங்கே ட்ரெயின் ஸ்டேஷனில் உட்காந்துட்ருக்க, கரெக்டாக இந்த ட்ரெயின் கிளம்புற நேரத்தில் ஜெட்டும் சானு வந்துட்டாங்க. வந்ததும் ஜெட்டு திட்டுறான், ஏண்டா என்கிட்ட எல்லாமே உண்மையை சொல்லுவேன்ட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட, என்னடா நீ ப்ராமிஸ் பண்ண லட்சணமா இது அப்படின்னு சொல்லி திட்ட, அதுக்கு கிம் இருந்துட்டு, ஜெட் சாரி, உனக்கு பாட்டிமாவையும் பிடிக்கும் அந்த 2 பசங்களையும் பிடிக்கும்ல, என்னால் தானே அப்படின்னு சொல்ல வர, ஜெட் இருந்துட்டு, இருக்கட்டுமே ஆனால் உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நீ அதை நினச்சி பார்த்தியா ஃபஸ்ட்டு, நம்ம 2 பேருக்குள்ளேயும் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், நீ இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கலன்னு ஜெட்டு திட்டிகிட்டே இருக்க, அதுக்கு கிம்முமே என் மேலே எனக்கே ரொம்ப வெறுப்பாயிடுச்சு, அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன், என்னால் தான் எல்லாமே நடக்குதேன்ட்டு நான் ரொம்பவே என் மேலே எனக்கு கோவமாக இருக்கேன்ட்டு கிம்மு சொல்லிட்டு இருக்க, ஜெட்டுமே உன் மேலே நீ ஏன்டா கோவப்பட்டுக்கிற, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரம்யான் பேய் தான்டா, நீ இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் கிளம்பி வந்தோம். அதுக்கு கிம்முமே அழுதுகிட்டு, நீ நிறுத்து ஜெட், நான் சாபத்தால் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னோட சாபம் உனக்கோ இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ யாருக்குமே வந்துடக்கூடாது, இந்த சாபத்தால் நான் போனாலும் பரவாயில்ல, ஆனால் என் கண்ணு முன்னாடியே எனக்கு பிடிக்கிறவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்னால் தாங்க முடியல அப்படின்ட்டு கிம்மு அழுதுகிட்டே சொல்ல, அதுக்கு ஜெட்டு இருந்துட்டு, நீ ஏன் இப்படி யோசிக்கிற, இந்த சாபத்தால் நீ மாஸ்டரை மீட் பண்ண, ஏன் சேனை நான் மீட் பண்ண, நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், நம்மளுக்குள்ளே எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்பை பற்றி நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, சரி போனது போகட்டும், இன்னமேலாவது நம்ம சேர்ந்து வாழலாம், உன்னோட சாபத்தை என்னன்ட்டு ஒரு கை பார்த்துடலாம், நானும் உன் கூட வரேன்னு சொல்ல, உடனே சான் இருந்துட்டு, நானும் தான் கூட வரேன் அப்படின்ட்டு அவனுமே சொல்கிறான். மேற்கொண்டு சானுமே, என்னோட லைஃப் ரொம்ப போரிங்காக போயிட்டு இருந்தது, உங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஏன் கிம் நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிற, இந்த மாதிரி லைஃப் எனக்கு கிடைக்குமான்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், நானுமே உங்கள் கூட வரேன்னு சொல்ல, முன்னாடியே இவங்க 2 பேரும் எல்லாத்தையுமே பேக்
பேக் பண்ணிட்டு வந்துட்டாங்களே, அப்புறம் என்ன எல்லாருமே பேங்காக் கிளம்பி போறானுங்க. இந்த உலகத்துல எந்த விஷயம் நம்மளை விட்டு போகணும்னு நினைச்சாலும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் எப்பயுமே போகவே போகாது. ஏதாவது ஒரு விஷயத்துல ஹெல்ப் பண்ணியே ஆகும். கிம்முக்கு கரெக்டான நேரத்துல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு பார்த்திருக்கீங்களா? 3 பேருமே ஹக் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க பேங்காக்கு. கிம்மோட ரூம்ல தான் இந்த 3 பேருமே தங்கிட்டு இருக்காங்க. ஜெட்டு பாருங்க மந்திர பேப்பர்லாம் ரூமுக்கு முன்னாடி ஒட்டி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கிறான். அப்ப கிம் சானோட கழுத்துல கூடிய அந்த மணியை பார்த்துட்டு இது மாஸ்டர் கொடுத்தாரான்னு கேட்க அவனுமே ஆமான்னு சொல்ல, அப்பதான் கிம் அவனோட கழுத்துல இருக்கக்கூடிய தாயத்தை தொட்டு பார்த்துட்டு ஆமா இதுவும் மாஸ்டர் தான் கொடுத்தாருன்னு மாஸ்டர் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாரான்னு சொல்லி பார்த்தா அது செயின் தான் வந்திருக்கிறா. அவ வந்ததுமே ஜெட்டு கேட்குறா, ஏ நீ எல்லாமே ரெடி பண்ணிட்டியான்னு கேட்குறா. ஆக்சுவலி இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா இந்த ரம்யான் பேய் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்ட்டு ஒரு பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பில்டிங் ஓனர் வீட்டுக்குள்ளேயோ இல்லை வெளியவோ எதுவும் பண்ணக்கூடாது, யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, வேணும்னா மாடிக்கு மேலே பண்ணிக்கோங்கன்ட்டு ஒரு பர்மிஷன் கொடுத்துருப்பாரு. இதை தான் அவள் பேசிட்டு வந்து ஜெட்டிக்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு மாங்க் வேறு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பூஜைக்காக, இன்னும் 3 நாளில் இது ரெடி ஆகிடும் சொல்லிட்டு கிம்மை பார்த்து இது மாஸ்டர் இல்லாமல் உன்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லி கேட்க அதுக்கு கிம்முமே என்னால் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு, நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன், ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸில் நீங்களே இருக்கீங்களா, கண்டிப்பாக என்னால் பார்த்துக்க முடியும்னு சொல்கிறான். ஜெட்டுமே கேலண்டர்லாம் எடுத்து பார்த்துட்டு கிம்மோட பர்த்டேக்கு இன்னும் 7 நாள் இருக்குது, அவன் மட்டும் ஜூன் 5ஆம் தேதியை கிராஸ் பண்ணிட்டானா கிம்மோட இந்த ஜென்ம சாபமே முடிஞ்சிடும், வாங்கடா கண்டிப்பாக நம்மளால் முடியும், நம்ம சேர்ஸ் பண்ணிக்கலாம், இதுலேருந்து நம்ம கிம்மை காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு சேர்ஸ் பண்ணலான்ட்டு கூப்பிட அப்போ 4 பேருமே சேர்ந்து சேர்ஸ் பண்ண போக அவள் இருந்துக்கிட்டு என்னென்னடா சொல்கிறீங்க, எனக்கு என்னடா சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்ல அவள் சாய் இருந்துட்டு அவள் காதில் போய் ஒன்று சொல்ல 4 பேரும் சேர்ந்து கிம் கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுவான் சியர்ஸ் அப்படின்னு சொல்லி அவனை ஊக்குவிக்கிறாங்க. அடுத்த நாள் இந்த 3 பேருமே காலேஜுக்கு கிளம்புறாங்க. அப்போ சானுமே கேட்குறான், கண்டிப்பாக நீ கிளாஸ் அட்டன் பண்ணியே ஆகணுமா கேட்குறான். அதுக்கு ஜெட்டு இருந்துக்கிட்டு நீயாடா சொல்கிற, நீ படிப்பாளிடா, நீ எப்படா அவனை கிளாஸ் அட்டன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல அதுக்கு சானு இருந்துக்கிட்டு இல்லை உன் பர்த்டே வரைக்கும் நீ கொஞ்சம் ரூம்லேயே இருக்கலாம்லேன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு கிம்முமே இதுதான் என்னோட கடைசி நாளாக இருக்கலாம் இல்லையா, நான் ஸ்டூடெண்ட்டாக போய் கிளாஸ் ரூமில் உட்காந்து பார்த்துட்டு தான் வந்துடுறேனேன்ட்டு ரொம்ப சோகமாக சொல்ல அதுக்கு ஜெட்டு இருந்துட்டு ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சானுக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுது போல இருக்குது. உடனே கிம்மை பிடிச்சி தள்ளுடான்ட்டு இந்த பக்கம் தள்ளி வர அந்த பக்கம் தானாக போயிட்டு அந்த காரு இவங்க மேலே மோத மாதிரி வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த கார் மேலே 2 கம்பி இருந்தது போல இருக்குது. அது என்னன்னா கிம்மை நோக்கி குத்த வர மாதிரி வந்துருச்சு. சாய் மட்டும் கிம்மை தள்ளலைன்னா அங்கேயே கிம்மோட வேலை முடிஞ்சிருக்கும். ஒரு நிமிஷத்தில் 3 பேருமே பதறிட்டாங்க. அந்த டிரைவர் என்னடா நின்னது கார் தானா இந்த பக்கம் வந்துட்டு இருக்குன்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. ஆனால் என்னமோ தெரியல இந்த கிம்மு பயத்தோட அந்த பக்கம் எங்கிட்டோ திரும்பி தான் பார்த்துட்டு இருக்கிறான். கேலண்டரில் வேறு குறித்து வச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க முதல் நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ரூம்லேயே கிம்மை போட்டு அடைச்சி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா 2 பேரும் மாற்றி மாற்றி ஷிஃப்ட்லாம் போட்டுக்கிட்டு கிம்மை வேற பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து சானோட ஷிஃப்ட் போல இருக்கு, அவன் தான் கிம்மை திரும்பி வேற பார்த்துட்டு இருக்க. அடுத்து ஜெட்டோட ஷிஃப்ட் போல இருக்கு, அவனுமே வர கிம்மை வந்து உம்முன்னு இருக்கிறத பார்த்துட்டு 2 பேருமே சின்ன ஆக்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அவனை சிரிக்க வைக்கிறதுக்காக. உடனே ஜெட் இருந்துட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி அந்த பக்கம் நிலவரம் என்ன அப்படின்னு கேட்க சானுமே இந்த பக்கம் எல்லாருமே குட் தான், பாடி கார்டு 1 என்ன வேலைக்கு வந்துட்டீங்களான்னு கேட்க பாடி கார்டு 2 வந்து வெளியே போயிட்டீங்கன்னா நானும் உள்ளே வருவேன்ட்டு பேசிகிட்டு இருக்க. கிம்முக்கு இதெல்லாம் பார்க்க சிரிப்பு தான் வருது. அந்த இருக்கக்கூடிய சோகமான சுச்சுவேஷனுக்கு 2 பேரும் மாற்றிட்டு இருக்கானுங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில். அடுத்து 2வது நாளுமே வந்துடுச்சு. இந்த சானு சின்ன படையல் மாதிரி போட்டு அங்கே இருக்கக்கூடிய நல்ல ஸ்ப்ரெட்லாம் இருக்கும்ல அவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கான், இந்த பக்கம் யாருமே வந்துடாதீங்க, இந்த ராம்யான் பேய் இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கு, நீங்களாம் வந்தீங்கன்னா உங்களோட மைண்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கமாக வந்த ஜெட்டு பேசாமல் நீ ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதி வச்சுட்டா வரவங்க போகிறவங்களாம் படிச்சுப்பாங்களான்ட்டு கிண்டல் பண்ண சானுமே என்ன கிண்டல் பண்ணுறியா, நான் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு வார்னிங் சிம்பிள் மாதிரி, இது நம்மளுக்கும் நல்லது தானே அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு ஜெட்டு இருந்துட்டு நீ நல்லது தான் செய்கிற, சரி ஓகே இந்த புனித நீரை மேலே தெளிச்சுக்கோன்ட்டு அவன் மேலே தெளிக்க போக வேணும்னே அவனோட கண்ணாடி மேலெல்லாம் தெளிச்சு விட்டுருக்கான். அவன் கண்ணாடியை கட்டினாதான் ஜெட்டுக்கு ரொம்ப பிடிக்குமே, அதை பார்த்து லைட்டாக வெக்கப்பட்டுட்டு இருக்க. இந்தா எனக்கும் தெளிச்சு விடு அப்படின்னு சொல்ல சானும் நீ என் மேலே தெளிச்சலடா இந்தா அப்படின்னு டக்குன்னு ரொம்ப ஃபோர்ஸாக தெளிக்க போக ஜெட்டு இருந்துக்கிட்டு அச்சோ மேலே தெளிக்க வரானேன்ட்டு க்யூட்டாக குனிஞ்சிக்கிட்டு இருக்க. அழகா போய் மெல்லமாக அவன் மேலே தட்டுறானாம்மா, அவனுக்கு வலிச்சிடக்கூடாதாம்மா. அப்படியே சின்ன ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. 2 பேருமே கண்ணால் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த பக்கம் ஜெயின் வந்து ஒருத்தி குத்துக்கலாட்ட மாதிரி இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் என்ன ரொமான்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பக்கம் பாருங்கடான்ட்டு உள்ள நுழையிறா. அதுக்கு சேனுமே இருந்துக்கிட்டு நாங்கள் வெறும் புனித நீர் தான் தெளிச்சிட்டு இருந்தோம், இந்தா நீனும் தெளிச்சுக்கொண்டு அவன் மேலே தெளிச்சு விட்டுட்டு இருக்க. அப்போ கரெக்டாக கிம்முமே வரான், சாப்பாடு ரெடின்ட்டு கூப்பிட வந்திருக்கான் போல இருக்கு. சானுமே கிம்மு மேலெல்லாம் தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக தெளிச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே அடுத்து 3வது நாளும் ஆகுது. அந்த மாங்கும் வந்துட்டாரு பூஜை பண்ணுறதுக்கு. இவங்க தான் மாடிக்கு மேலே பூஜை பண்ணலான்னு சொல்லி பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க இல்லையா. ஸோ சின்னதாக பூஜை பண்ணுறதுக்கு செட்டப்லாம் பண்ணி அங்கே பூஜை நடந்துட்டு இருக்குது. பாருங்களே நல்ல பட்ட பகலாக தான் இந்த பூஜை நடந்துட்டு இருக்கு. ஆனால் இடி இடிக்கிற சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கு பின்னாடி. இவர் பூஜை பண்ண லைட்டாக அந்த மாங்குமே ஜர்க்காராரு. பூஜையெல்லாம் முடிச்சு அந்த புனித தண்ணியெல்லாம் மேலையெல்லாம் தெளிச்சு விட
செயின் இருந்துட்டு, "வாங்க உங்களுக்கு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வாங்க சாப்பிட வாங்க" அப்படின்னு கூப்பிட, அவர் என்னன்னா, "இல்ல எனக்கு வேலை இருக்கு" அப்படின்ட்டு அங்கேருந்து அவசர அவசரமா தப்பிச்சா போதும்டான்ற மாரி ஓடிட்டுருக்காரு. கிம்மும் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான். அவருமே கேட்குறாரு, "என்னப்பா தனியா உன்னால இருக்க முடியுமான்னு?" கேட்க, இவனுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "நாளைக்கு உன்னோட பர்த்டேப்பா, ஏன் மாஸ்டர் உன் கூட இல்லையான்னு?" கேட்க, "மாஸ்டருக்கா வேற வேலை இருக்கு. அவர் அப்புறமா வரேன்னு சொல்லியிருக்காருன்னு" சொல்லிட்டு இருக்க, "சரிப்பா உன்னோட பர்த்டேலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன்னை வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க." இருந்தாலுமே அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, "நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா" அப்படின்னு சொல்ல, "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா. என்னை சுத்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க ஒண்ணும் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்க அப்புறமா என்னை பார்க்க வாங்கன்னு" சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். இருந்தாலுமே அவனோட மூஞ்சில என்னமோ தெரியல, இங்க வந்ததுலேருந்தே சோகமாவே தான் இருக்கிறான். 3 பேருமே சேர்ந்து மொட்டை மாடியில இந்த சொர்க்கத்துக்கு விடக்கூடிய லேம்ப்ன்னு சொல்லி இந்த சைனீஸ்காரங்கள விடுவாங்கல்ல, அந்த மாரி பழக்கம் அங்க இருக்கு போல இருக்குது. 3 பேருமே வேண்டி விடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜெட்டு தான் வேண்டிக்கிறான். கிம்முக்கு இருக்கக்கூடிய இந்த சாபம் இன்னைக்கோட முடிஞ்சிடணும். நாளைக்கு அவனுக்கு நல்லதா அமையணும்னு சொல்ல, அதே மாரி சானும் வேண்டிட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த 2 பேரும் மட்டும் தான் வேண்டிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. கிம்மு எதுவும் வேண்டுன மாரி தெரியல. ஜெட்டும் சானும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கோட கிம்மோட சாபமெல்லாம் முடிய போது. நம்ம பத்திரமா அவனை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அதோட முடியாம இந்த சானும், "இதோட முடியலடா. உனக்காக நான் 108 தடவை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்து ப்ரே பண்ணிட்டே இருக்க போறேன். நினச்சிக்கிட்டே இரு. உன்னோட சாபம்லாம் இன்னைக்கு முடிய போகுது. சரி சீக்கிரம் போய் படு. நாளைக்கு பர்த்டே கேக் வெட்டுறதுக்காக நீ சீக்கிரம் எந்திரிக்கணும்ல" அப்படின்னு சொல்ல, கிம்முமே சரின்னு சொல்லி தலையாட்டுறான். அப்புறம் என்ன 3 பேருமே எப்பயும் மாரி ஹக் பண்ணிக்க, ஆனா அந்த ஹக்ல கிம்மு மட்டும் தனியா அழுகுற மாரி காட்டுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு கீழ வந்தா, இந்த ரம்யான் பேய் என்னன்னா கிம்ம பார்த்து மொறச்சுக்கிட்டே, "என்ன சீக்கிரமா என்கிட்ட வர ரெடி ஆயிட்டு இருக்கியா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் குட் பை சொல்லு. என்ன உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் தெரியாதுல? நீ இருந்த எல்லா இடத்துலயும் நான் இருந்தேன். என்ன மறந்துட்டியான்ட்டு" ரிவைண்ட் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா அவன் இங்க வந்ததுல இருந்தே இந்த ரம்யான் பேய் பின்னாடியே தான் சுத்திட்டு இருந்திருக்கு போல இருக்குது. அத கிம்முமே பார்த்துட்டே தான் இருந்திருக்கான். அதனால தான் அவன் மூஞ்சில ஒரு சோகம் இருந்துகிட்டே இருந்திருக்கு போல இருக்குது. அதையெல்லாம் நினைச்சு அழுக, "ஏன் இன்னமும் நீ நம்பிக்கிட்டு தான் இருக்கியே இதையெல்லாம்? நீ உயிரோட இருப்ப நீ நம்புற? சீக்கிரமா உன்னோட கடைசி மூச்சியை விட்டுக்கோ. சீக்கிரமா என்கிட்ட வந்து சேருன்ட்டு" ஒரு மாதிரி மிரட்டிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போகுது. அன்னைக்கு நைட்டே இந்த சானும் ஜெட்டும் உட்காந்து 108 தடவை பே பண்ணிட்டு இருக்காங்க கிம்முக்காக, எதுவும் நடந்துடக்கூடாதுன்ட்டு. கரெக்டாக அந்த 108வது தடவை சொல்ல வரும்போது லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. பார்த்தா இவங்க 2 பேருமே மயக்கம் போட்டு வேற விழுந்துட்டானுங்க. வேற யாரு, இந்த ரம்யான் தான் காரணம். பார்த்தா இந்த கிம்முமே அப்படியே பேய் மாதிரி எந்திரிச்சு உட்காந்து டக்குன்னு வெளியே எந்திச்சு போயிட்டு இருக்கான். எல்லாமே இந்த ரம்யான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா போல இருக்குது நம்ம கிம்ம. இவன் என்னன்னா என்னமோ தூக்கத்தில் நடக்கிற மாதிரி ஜிங்கு ஜிங்கு நடந்து போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீனை பார்த்து நானே டக்குன்னு பயந்துட்டேன். அதுவும் மட்டும் இல்லாமல் நைட்டு வேற வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன்னா கரெக்டாக 12 மணி ஆகுது. எனக்கே ஒரு மாதிரி ஜக்குன்னு ஆயிடுச்சு இந்த சீனை பார்த்தவொடனே. என்னோட நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என் குரல்ல ஒரு பயம் தெரியுதா? இந்த பயத்தோடயே நீங்களும் பாருங்க. அவன் பாட்டு ஜிங்கு ஜிங்கு நெஞ்சு போறான். அங்கே சிசிடிவி கேமராலாம் பார்த்து ஈன்னு சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்து அந்த ரூஃப் டாப் மேலே, அதான் அந்த மாடி மேலே படையெல்லாம் வச்சிருந்தாங்களே, அதுலேருந்து என்னமோ ஒரு மீட்டா இல்லை கரெக்டாக தெரியல பழமான்னு அதை வேற எடுத்து மம்மு மம்மு நல்லா தின்னுட்டு ஈன்னு வேற சிரிச்சிட்டு இருக்கு. திடீர்னுட்டு கீழே இந்த சேனோட கழுத்தில் இருக்கல அந்த மணி அப்படியே ஒளிருது. அந்த ஒளியை பார்த்து சேனும் டக்குன்னு எந்திரிக்க, பார்த்தா கிம்ம காணாடி. செட்டு எந்திரிடான்ட்டு அவன் கையில் இருக்கக்கூட அந்த மணியை எடுத்து ஜெட்டு மேலே வைக்க ஜெட்டுமே எந்திரிக்கிறான். பார்த்தா 2 பேருக்குமே ரியலைஸ் ஆகுது, நம்ம 2 பேருமே மயக்கம் போட்டு விழுந்திருக்கோம். வா கிம்ம காணோன்னு சொல்லி தேட போறானுங்க. ஜெட்டுமே போற வழியில கேட்குறான், கண்டிப்பா இந்த பில்டிங் விட்டு அவன் போயிருக்க சான்சஸே இல்லை, கொஞ்சம் எங்க இருக்கான்னு யோசின்னு சொல்ல, சானுக்கு டக்குன்னு பொறிப்படுது மேலே தான் இருக்கணும்ட்டு 2 பேருமே மேலே ஓடி போறானுங்க. பார்த்தா இந்த கிம்மு இந்த மாடி விளிம்பு மேலே ஏறி நின்னுக்கிட்டு குதிக்கிற மாதிரி போயிட்டான். ஜெட்டும் சானும் கதறானுங்க, "கிம் என்னடா பண்ண பாக்குற? இங்க பாருடா, நாங்க 2 பேரும் இங்க வந்துட்டோம். நீ நிலைமைக்கு நார்மல் நிலைமைக்கு வான்னு சொல்லி கத்திட்டு இருக்க." அவன் திரும்பி பார்க்க இவங்க 2 பேருக்குமே ஜர்க்கு. ஏன்னா ஆளே மாறி போயிருக்கான் இல்லையா? அந்த ரம்யான் பேய் கிம்முக்கு உள்ள இருந்து பேசிட்டு இருக்கு. "என் கூட வர தயாராயிட்டான், அவனை என் கூட கூட்டிட்டு போறேன்ட்டு" அப்படியே கையை விரிச்சு பின்னாடி அப்படியே விழுக ஆரம்பிச்சிட்டான். டபக்கடின்னு கீழே விழுந்து ரத்தமா போயிட்டு இருக்கு. அப்படியே மாஸ்டர் விழிக்கிறாரு. பார்த்தா மாஸ்டரோட கனவு இல்ல, அவருக்கு இது மாதிரி நடக்க போகுதுன்ட்டு முன்னாடியே தெரிய வச்சிருக்கு போல இருக்கு. யாருன்னா இந்த மலைகளின் கடவுள் இருந்தார்ல, அதான் அந்த 5th எபிசோட்ல வந்திருந்தாரு இவங்களால காப்பாத்துறதுக்கு, அவர் தான் வந்து பேசிட்டு இருக்காரு. "நான் தான் இதை உனக்கு ஞாபகப்படுத்தினேன்." மாஸ்டருமே கேட்கிறாரு, "எதுக்கு நீங்க எனக்கு ஞாபகப்படுத்தணும்?" அப்படின்னு கேட்க, "ஏன்னா நீ எனக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணியிருக்கன்ட்டு." அது என்ன ஹெல்ப்புன்றதை நம்மளுக்கு காட்டுறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலைகளின் ராஜா இருக்கார்ல, ஏதோ தப்பு பண்ணிட்டார் போல இருக்கு. ஸோ கடவுள்கிட்ட இவர் சாரி கேட்டுட்டு இருக்காரு. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மலைகளின் ராஜா அந்த ஜென்மத்தில் நாகராஜாவாக இருந்திருக்காரு போல இருக்குது. இவரோட மகனை வந்து கருடர் வந்து கொல்ல வந்ததுனால பாதாள உலகத்தில் தான் இவர் எப்பயுமே இருப்பார் போல இருக்கு. ஸோ அந்த கருணனை கொல்லணுக்காக பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய புதையல்ல இருந்து ரொம்பவே முக்கியமான ஆயுதத்தை எடுத்து யூஸ் பண்ணிட்டாரு போல இருக்குது. கழுகுக்கும் பாம்புக்கும் சேரவே சேராதுல. ஸோ அந்த சண்டை தான் அங்கே நடந்திருக்க போல இருக்குது. ஸோ இவர் எடுத்த அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தினால நிறைய பேர் உயிரும் போயிருக்க போல இருக்குது. அதனால இந்த கடவுள் ரொம்பவே கோவப்பட்டு, "உன்னால இத்தனை உயிர்கள் அழிஞ்சிருக்குது,
நிறையா பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் உனக்கு மன்னிப்பே கிடையாது. இப்போ நீ அழிஞ்சு போயிடுவ. இதுக்கப்புறம் உனக்கு மறுஜென்மமே கிடையாது அப்படின்ட்டு சொல்ல, ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு நம்ம மாஸ்டர் அங்கே தான் வராரு. அதாவது அந்த ஜென்மத்தில் அந்த மாஸ்டர் இன்னொரு பாம்பாக இருந்திருக்கார் போல இருக்கு. அந்த ஜென்மத்தில் நம்ம மாஸ்டரோட பேர் புஜக்கின். இந்த மலைகளின் ராஜா அவரும் இருந்துக்கிட்டு, புஜக்கின் நீ என்ன இங்கே பண்ணுறன்னு கேட்க, புஜக்கினும் கடவுள்கிட்ட உங்களுக்கு தெரியாத உண்மை ஒன்று இருக்குன்ட்டு அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு கடவுளுமே நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, அதுக்கு இவனுமே என் பேரு புஜக்கின், நானுமே இந்த புதையல் ரூமுக்கு கார்டியனா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே நான் தான். கருடா என்னோட அண்ணனோட பையனை கொன்னுட்டாரு. அதனால அவர் மேல எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது. ஸோ நான் தான் இவரை தூண்டி விட்டு அந்த ஆயுதத்தை திருட வச்சேன். ஸோ என் அண்ணனுக்கு மட்டுமே பனிஷ்மெண்ட் கிடைக்கிறத பார்த்து என்னால் சும்மா இருக்க முடியாதுன்ட்டு, அதாவது இந்த மலைகளின் ராஜாவோட தம்பி தான் போல இருக்கு இவரு. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து உண்மையை சொல்லிட்டேன் கடவுளே அப்படின்னு சொல்ல, ஸோ எங்கள் அண்ணனுக்கு கொடுத்த நீங்கள் பனிஷ்மெண்ட்டை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்ல, அதுக்கு அந்த மலைகளின் ராஜா ஏன்டா நீ இப்போ தேவையில்லாமல் பொய் சொல்லிட்டு இருக்கன்ட்டு ரெண்டு பேரும் மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம மாஸ்டரும் நான் சொல்றது தான் கரெக்ட், நீ சும்மா இருன்ட்டு அவங்க அண்ணனை காப்பாற்ற பார்க்குறாரு போல இருக்கு இவர். அதுக்கு அந்த மலைகளின் ராஜாவுமே கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீ என்னை காப்பாற்ற வந்தேன்னு கேட்க, அதுக்கு நம்ம மாஸ்டருமே நீ சும்மா இரு, உன்னோட பையன் இன்னொரு மறுஜன்மை எடுத்து பிறந்துட்டான், நீ உயிரோட இருந்தா உன் பையனை நீ கரெக்டாக பார்த்துக்கலாம்ல, அதுக்காக தான் உனக்கு பதிலாக நான் இந்த பழியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மைண்ட் வாய்ஸில் வேற பேசிட்டு இருக்கானுங்க. கடவுளும் இப்போ நீ சொன்னது எல்லாமே உண்மையான்னு கேட்க, அதுக்கு மாஸ்டருமே ஆமாம் நான் இப்போ சொன்னது எல்லாமே உண்மைதான் சொல்ல, கடவுளுமே அந்த அண்ணனுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணுறாரு அந்த காடும். நான் உங்க ரெண்டு பேரையும் பூமிக்கு அனுப்புறேன். அங்க இந்த நாகராஜா காட்டுக்குள்ள வாழ்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பாதுகாக்கணும். அப்புறம் இந்த பிரச்சனைக்கு காரணமே நீதான்றனால உனக்கு என்னன்னா, அவன் ஒரு மனுஷனா முறப்பான். அந்த வாழ்க்கையில நீனுமே உன் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்ல, மாஸ்டருமே இந்த பனிஷ்மெண்ட்டை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். அப்ப அவனோட ஆயுதம் அங்க விழுந்துடுது. அவங்க அண்ணனுமே அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்படியே கட் பண்ணா அந்த கீழே விழுந்ததுல அந்த வெப்பன் அதை தான் நம்ம மாஸ்டர் கிட்ட இந்த மலைகளின் ராஜா கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம மாஸ்டர் இதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு அந்த மலைகளின் ராஜா இது உன்னோட வெப்பன் தான், இது கரெக்டான நேரத்தில் தான் உன் கைக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன், இது ரொம்பவே பவர்ஃபுல்லானது, கரெக்டான நேரத்தில் இது யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 1000 ஜென்மத்தில் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. கடவுளே கேட்குறாரு, உனக்காக தானே உன் தம்பி பொய் சொன்னான்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட தம்பியை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும், பல வருஷமா தனிமையில் இவனால் இங்கே இருக்கவே முடியல, அவன் உள்ளுக்குள்ள காதலுக்காக ஏங்கிட்டு இருக்கான், பட் அந்த காதல் இங்கே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கிடைக்காது, அதனால தான் அவனை நான் பூமிக்கு அனுப்பி வச்சேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த மாஸ்டரோட வெப்பன் அங்கே கீழே விழுந்ததுல அதை எடுத்து காடே இவன் கையில் கொடுத்துட்டு, இந்த வெப்பன் உனக்கு எதுக்கு தேவைப்படுன்றதை யோசிச்சு கரெக்டான நேரத்தில் யூஸ் பண்ணிட்டு அந்த காடே இவர் கையில் கொடுக்குறாரு. நடந்த விஷயத்தை எல்லாமே இந்த மலைகள் ராஜா இருக்கார்ல அவர் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு, ஸோ இந்த வெப்பனை நீ எதுக்கு யூஸ் பண்ணுறன்றதை கரெக்டாக யோசிச்சு மட்டும் வச்சுக்கோ, ரொம்பவே பவர்ஃபுல்லானது, இந்த பவரை உன்னோட பாடி தாங்குறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ட்டு சொல்ல, மாஸ்டருமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, அந்த மலைகளின் ராஜாவும் என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இனிமே எல்லா விஷயமும் உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பிட்டாரு. மாஸ்டருமே அந்த வெப்பனை பத்திரப்படுத்தி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அவரோட ஃபோனு, அது சீக்ரெட் ஃபோன் மாதிரி இருக்குது, அதை சார்ஜ் போட்டு வச்சுட்டு யார் கூடயோ பேசுறாரு. கிசான் உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும்ன்ட்டு, அந்த கிசான் யாருன்றது தெரியல. மாஸ்டருமே நைட்டோட நைட்டா பேங்காக்கு போயிடலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்க, அப்போ அவரோட அசிஸ்டன்ட்டு அந்த கூட இருக்கக்கூடிய மற்றவங்கலாம், அதாவது அந்த ஊர் மக்கள்லாம் இவரை வழி அனுப்பி வைக்கிற மாதிரி ப்ரே பண்ணி ஒரு பாட்டுலாம் பாடி அனுப்பி வைக்கிறாங்க. போற விஷயம் நல்லபடியா நடக்கணுன்றதுக்காக ஊருக்கு போற வழியில இந்த அங்கிள் சானு, உனக்கு மட்டும் தான் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அக்கறை மாதிரி நினைச்சிட்டு இருக்காத, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே உன் மேல அக்கறை அப்படின்ட்டு இவர் பாசத்தை அப்பதான் காட்டிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா மாஸ்டருமே பேங்காக்கு வந்துட்டான். போயிட்டு இருக்கிற அந்த கார்ல வந்து அந்த டிரைவருமே சொல்றாரு, நீங்க போகணும்னு நினைக்கிற அந்த அபார்ட்மெண்ட் ரொம்பவே ஓல்டு, உங்களுக்காக நாங்கள் விஐபி ரூம்ல புக் பண்ணியிருக்கோம், நீங்க அங்கே வந்து தங்கலாம்லன்னு சொல்ல, அதுக்கு மாஸ்டருமே இல்லை எனக்கு அந்த அபார்ட்மெண்ட் தான் போகணும், சரி அந்த காட்சியன் வந்துட்டான்னா என்னை வந்து பார்க்க சொல்ல அந்த அபார்ட்மெண்ட்டுக்குன்ட்டு அவருமே கிளம்பி போறாரு. மாஸ்டருமே கிம்மோட ரூமுக்கு வந்தாச்சு. ஆனால் ரூம் கதவை திறக்க முடியல. எங்க இந்த சேனும் ஜெட்டு தான் மந்திரக்கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்களே, மாஸ்டருக்கு அதெல்லாம் தூசி மாதிரி டக்குன்னு தட்டி விட்டுட்டு உள்ள போக கிம்மு அப்படியே படுத்துக்கிட்டே கதறிட்டு இருக்கான். எங்க அந்த கனவுல தான் எப்பய மாதிரி ஏதோ இருட்டு உலகத்துல போயிட்டு இருக்கிற மாதிரியும், அந்த ரம்யான் பேய் பின்னாடியே பேசிட்டு வந்துட்டு இருக்க மாதிரியும், என்ன பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கான் இங்கிட்டு அங்கிட்டுன்ட்டு, வந்துட்டியா ஒரு வழியா அப்படின்ட்டு மூஞ்ச காட்டிட்டு கிம்மை பயமுறுத்திட்டு போயிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இருந்த மாஸ்டர் வெளியவும் கிம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஆனா கிம் வெளியே வர மாதிரி தெரியல. உன்னை நான் அப்படியே விட்டுட மாட்டேன்ட்டு கிம்மோட தலையில கையை வச்சு அவர் ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு கிம்மை வெளியே கொண்டு வர்றதுக்காக. கிம் அந்த இருட்டான உலகத்துல தட்டுத்தர மாதிரி போயிட்டு இருக்க, மாஸ்டரோட சவுண்டு கேட்குது. கிம் நான் பேசுறது கேட்குதான்ட்டு. அது கிம்முக்குமே கேட்குது, பரன் என்னை காப்பாத்து அப்படின்ட்டு. ஆனா மாஸ்டரோட வாய்ஸ்லாம் கேட்காத மாதிரி இந்த ரம்யான் வேற கத்திட்டு கிடக்குறா. இந்த நைட்டு தான் உனக்கு கடைசி நாள், ரெடி ஆயிக்கோ அப்படின்ட்டு என்னமோ இந்த லார்ட் ஆஃப் ரிங் படத்துல
மரம்ல எந்திரிச்சு ஆடும்ல, அந்த மாதிரி மரம்லாம் வந்து பேய் மாதிரி காட்டிட்டு கிடக்குது. அப்படியே கிம்ம மரத்தாலேயே கட்டி போட்டுட்டு என்னோட பவர் இன்னும் உனக்கு சரியா தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்க. பகல் நேரத்துல உன் உயிருக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்கும், ஆனா நைட் நேரத்துல உனக்கு மோசமான கனவுகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வாழ்றது உனக்கும் உன் கூட இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டம் தானே. அதனால கிம்ஜிரா, நீ இப்போ ஒரு முடிவெடு. உன்னால ஈஸியா இந்த இடத்துலயே ஒன்னு நீ முடிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு முன்னாடி ஒரு தூக்கு கயிறு, அதுவும் அந்த மரத்தால ஆனதுதான், அதை தொங்க விட அந்த ரம்யான் பேயும், நீ இப்ப என்ன முடிவெடுக்க போற, உன் முன்னாடி கயிறு இருக்குது, நீ என்ன முடிவெடுக்க போறேன்னு கேட்க கிம்முமே நான் கிவ் அப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் என்னால கஷ்டம் தரக்கூடாதுன்ட்டு கயிறை கழுத்தோட மாட்ட வரான். அப்ப நம்ம மாஸ்டர் அங்க வந்து கிம்ம ஸ்டாப் பண்ணிட்டு, கிம் இது உன்னோட கனவுடா, இந்த கனவை நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும். இதோ இங்க நிக்கிறால இவ, இந்த கனவுக்கு தேவையில்லாதத அவளை இந்த கனவுல இருந்து வெளியே தள்ளிவிடு அப்படின்ட்டு மாஸ்டரும் சொல்ற. இதை கேட்ட கிம்முமே கயிறை விட்டுடுறான். அதுக்கு அந்த ரம்யானோ, ஏ பரன், நீ எதுக்கு இவனோட கனவுல வந்தன்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. அதுக்கு அந்த ராமியானோ கிம்மை பார்த்துட்டு, ஓ இந்த தடவை நீ தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறியா, அடுத்த தடவை கண்டிப்பாக உன்னை இந்த மாதிரி ஃப்ரீயாக விட மாட்டேன்ட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறா. அப்புறம் என்ன, மாஸ்டர் வந்து கிம்மை காப்பாற்றிட்டாரு. மாஸ்டருமே கேட்குறாரு, கிம் ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு கிம்மு, நீங்கள் ஏன் மாஸ்டர் இங்கே வந்தீங்க, அப்படியே நான் விட்டுருக்க வேண்டியதானே, உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் நான் கஷ்டம் கொடுக்க விரும்பலன்னு சொல்ல, அதுக்கு மாஸ்டருமே, நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ வாழ்ந்தே ஆகணும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக, உன்னோட பேரண்ட்ஸுக்காக, முக்கியமாக எனக்காக நீ வாழ்ந்தே ஆகணும்ன்ட்டு. கிம் நீ என்னை நம்பு, நம்ம லைஃப் லாங் சேர்ந்து வாழுவோம், உனக்கு ஒன்றுமே நான் ஆக விடமாட்டேன்ட்டு கிம்மை மாஸ்டர் கிஸ் பண்ணுறாரு. கிம்முமே மாஸ்டரை கிஸ் பண்ணுறான். இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கான கிஸ் மாதிரி தான் தெரியுது. அப்படியே அந்த கிஸ்ஸோட ரெண்டு பேருமே அந்த கனவுலேருந்து மறையிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது கிம்மு வந்து அந்த கனவுலேருந்து விழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. கிம் கனவுலேருந்து முழிச்சுமே மாஸ்டரை கட்டி பிடிச்சிக்க இப்போ தான் அவனுக்கு உசுரே வந்த மாதிரி இருக்குது. ஜெட்டும் சாயும் பில்டிங் எல்லாம் அந்த புனித நீரை தெளிச்சிட்டு காஞ்சி ஓஞ்சி வந்துட்டு இருக்காங்க. வரும்போதே அந்த ரூம் வந்து ஓப்பனில் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ வந்துட்டா போல இருக்குன்னு ஓடி வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறத பார்த்துட்டு சான் இருந்துட்டு, டே ஜெட்டு நீ வாக்கிங் போகணும்னு எனக்கு சொல்லிட்டு இருந்தலடா, வா நம்ம ரெண்டு பேரும் வாக்கிங் போகலான்ட்டு அங்கேருந்து அப்படியே மெல்லமாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. மாஸ்டரையும் கிம்மையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு எந்திரிச்சவனே அந்த மாடி மேலே ஒரு பூஜைக்காக ரெடி பண்ணியிருந்தானுங்களா, அதை தான் ஃபஸ்ட்டு உடைக்கிறாங்க. அதை உடைக்க ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது. மாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாரு, இது வந்து ஒரு விர்ச்சுவலுக்காக ரெடி பண்ண மாதிரி தெரியல, இந்த ரம்யான் தான் ஏதோ பண்ணி வச்சிருக்கா, நீங்கள் பண்ணக்கூடிய பூஜை எதுவுமே சரிப்படக்கூடாதுன்ட்டு இந்த ரம்யான் தான் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கா. கிம்முக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவள் காய்ச்சி கொடுத்துட்டே இருந்திருக்கா. இது கிம்முக்குமே நல்லா தெரியும்ட்டு கிம்மை பார்க்க ஜெட்டுமே பார்க்குறான். அடப்பாவி, இதை ஏன்டா எங்ககிட்ட சொல்லாமல் இருந்தன்ற மாதிரி கிம்முமே சொல்கிறான். இதெல்லாம் சொன்னால் நீங்கள் ரொம்பவே வருத்தப்படுவீங்கிட்டு தான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்ல, எல்லாமே என் கனவுல வந்தது, இன்னைக்கு நைட்டு நடக்க போகுது அப்படின்ட்டு கிம்மை பார்க்க, அதுக்கு ஜெயின் இருந்துட்டு, நல்ல வேலை நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, இன்னும் எங்களுக்கு கஷ்டமே இல்லை, நீங்கள் பார்த்துப்பீங்களா மாஸ்டர்னு சொல்ல, அதுக்கு மாஸ்டர் இருந்துக்கிட்டு, என்னால் மட்டும் இதை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா ரம்யானு இன்னைக்கு நைட் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பா, இதுக்கு இன்னொரு ஆளும் வேணும் அப்படின்னு சொல்ல, அப்போ கரெக்டாக மாஸ்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இதை பார்த்த சானு, என்ன மாஸ்டர் உங்கள் கையில் ஃபோன்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். மாஸ்டருமே ஃபோனில், வந்துட்டியா, சரி நாங்கள் கீழே வரோம் அப்படின்ட்டு கீழே எல்லாம் இறங்கி போகிறாங்க. அந்த ஃபோன் வந்தவனே என்னன்னு தெரியல, அந்த ஜெட்டுக்கு தான் லைட்டாக சிரிச்சிட்டு இருக்கிறான். யார் வந்திருக்கான்றதை அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்குது. இந்த ஜெயினுமே கேட்குறான், இப்போ எதுக்கு அவரை நீங்கள் வர சொல்லியிருக்கீங்கன்ட்டு. சானுக்கும் கிம்முக்கு தான் ஒன்றுமே புரியல, யார் வந்திருக்கான் அப்படின்ட்டு கீழே போய் பார்க்குறாங்க. கீழே ரெட் கலர் காரில் சும்மா மாசா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் வந்து இறங்குறான். யார் தெரியுமா, இது நம்ம நெட்டு தான். இவனுமே இந்த ட்ராமாவில் ஒரு ஷாமன் போல இருக்கு. நைட்டு 12 மணிக்கு மேலே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் இவனை பார்த்தவொடனே எனக்கு குஷி வந்துடுச்சு. சார் வந்து இறங்கினோடனே என்னை கூப்பிட்டீங்களா, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்ட்டு கண்ணாடி கழட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க, இதை பார்த்த ஜெட்டுக்கு தான் ஒரே சிரிப்பு. அதில் வேற ஹாய் சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்தா சானுக்கு பயங்கரமாக கடுப்பாயிட்டு இருக்கு. பின்னாடி செயின்லாம் இவனா ஐயோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. பாப்போம், நம்ம நெட்டு வேற வந்திருக்காரு, என்ன பண்ண இருக்காரோ தெரியல, சும்மா மாசா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வேற வந்திருக்காரு. அடுத்த எபிசோட கண்டினியூவாக பார்க்குறதுக்கு மறக்காமல் க்ரஷ் ஆஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.